திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திருக்குடந்தை காரோணம். வாங்க பாடலுக்குள்ளே போகணும். வாரார் கொங்கை மாதோர் பாகமாக வார்சடை வாரார் கொங்கை மாதோர் பாக வார்சடை நீரார் கங்கை திங்கள் சூடி நெற்றி ஒற்றை கண் நீரார் கங்கை திங்கள் சூடி நெற்றி ஒற்றை கண் கூறார் மழு ஒன்றேத்தி அந்தன் கூறார் மழு ஒன்றேத்தி அந்தன் குடகன் குடமூக்கில் கூறார் மழு ஒன்று ஏத்தி அந்தன் குடகன் குடமூக்கில் காரார் கண்ட தெண்டோலெந்தை காரோணத்தாரே காரார் கண்ட தெண்டோலெந்தை காரோணத்தாரே காரோணத்தாரே. திருக்குடமூக்கில் விளங்கும் காரோணத்தில் பெருமை பொருந்திய கண்டத்தராய் பொருந்திய கண்டத்தராய் 8 தோள்களோடு விளங்கும் எந்தையராகிய இறைவர் கச்சணிந்த கொங்கைகளை உடைய பார்வதி தேவியை ஒரு பாகமாக கொண்டு, அதுதான் வாரார் கொங்கை மாதோர் பாகமாக வார் சடை, பார்வதி தேவி ஒரு பாகமாக கொண்டு நீண்ட சடை, அதான் வார் சடை, நீண்ட சடை மிசை நீர்மயமான கங்கை பிறை ஆகியவற்றை சூடி இயல்பான இருவிழிகளோடு நெற்றில் ஒற்றை கண்ணுடையவராய், அதுதான் தீரார் கங்கை திங்கள் சூடி நீரார் கங்கைன்னா அந்த சடாமுடியில் கங்கை வச்சுருக்காரு, திங்கள் சூடி பிறைமதியை சூடி இருக்கார், நெற்றி ஒற்றை கண், அவருக்கு இயல்பான 2 கண்களோடு ஒரு நெற்றியில் ஒற்றை கண்ணுடையராய் கூறார் மழு ஒன்று ஏந்தி அந்தன் குழகன் குடமூக்கில் இயல்பான இருவர்களோடு நெற்றில் ஒற்றை கண்ணுடையராய் கூறிய மழு என்னும் ஆயுதத்தை ஏந்தி அழகிய தன்னழி செய்யும் குழலாய் விளங்குகின்றார் என்று மிக அற்புதமாக இந்த விளக்கம் கொடுத்திருக்கு. கருவார் பொழில் சூழ் தடகர் செல்வ காரோணத்தாரை கருவார் பொழில் சூழ்ந்தழகார் செல்வ காரோணத்தாரை திருவார் செல்வ மல்கு சண்பை திகழும் சம்பந்தன் திருவார் செல்வ மல்கு சண்பை திகழும் சம்பந்தன் உருவார் செஞ்சொன் மாலை இவை 10 உரைப்பா உலகத்து உருவார் செஞ்சொன் மாலை இவை 10 உரைப்பார் உலகத்து கருவாரிடும்பை பிறப்பறுத்து கவலை கழிவாரே கருவாரிடும்பை பிறப்பறுத்து கவலை கழிவாரே கருவார் பொழில் சூழ்ந்தழகார் அடர்த்தியால் கருநிறம் பெற்ற பொழில்கள் சூழ்ந்த அழகிய செல்வ காரோணத்து இறைவனை
தெய்வ நனத்தால் விளைந்த செல்வம் நிறைந்த சண்பை என்னும் சீர்காழி பகுதியில் விளங்கும் ஞான சம்பந்தன் பாடிய செஞ்சொல் மாலை ஆகிய இப்பதிக பாடல்கள் 10ஐயும் உரைப்பவர். இவ்வுலகில் மீள கருவுற்று இடர்படும் பிறப்பினை எய்தாது கவலைகள் நீங்கற்படுவார். அதான் கருவார் இடும்பை பிறப்பறுத்து கவலையை கழிவாரே. இந்த அடுத்த பிறவியில் இந்த கருவுற்று ஒரு பிறப்புங்கிறது இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. தலத்தை பற்றி சொல்லணும்னா சோழ நாட்டு காவிரி வடகரை தலம். சோழ நாட்டு காவிரி வடகரை தலம் பெரிய நகரம். மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி ரயில் வழியில் உள்ள ரயில் வண்டி நிலையம். அனைத்து நகரங்களிலிருந்தும் கும்பகோணம் வர பேருந்து வசதி உண்டு. இந்த தலம் தேவாரங்களில் குடமுக்கு என்று வழங்கப்பெறும். பஞ்சக்ரோச தலங்கள் சூழ்ந்தது. கங்கை யமுனை முதலிய 9 தீர்த்தங்களும் வந்து வழிபடும் பெருமை உடையது. 14 கோயில்களையும் 14 தீர்த்தங்களையும் உடையது. 9ஆம் நூற்றாண்டு முதல் சோழ அரசர்கள் இதனை தலைநகராக கொண்டனர். சோழர்கள் இருந்த இடமாகிய சோழ மாளிகையும் இடிந்து போன பழங்கோயில்களும் இதன் பழமைக்கு அறிகுறி. 7ஆம் நூற்றாண்டில் மூளைக்கூற்றம் என வழங்கப்பட்டதென்பர். இந்த தலத்தில் 12 வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது குரு சிம்மராசியில் பிரவேசிக்கும் காலம் 12 வருஷத்திற்கு ஒரு முறை மகாமக தீர்த்தத்தில் தென்னிந்திய மக்கள் அனைவரும் நீராடுவர். இங்கேயுள்ள பாடல் பெற்ற சிவத்தலங்கள் திருக்குடமூக்கு, குடந்தை கீழ்கோட்டம், குடந்தை காரோணம் என்பன. குடமூக்கு என்பது கும்பேஸ்வர சுவாமி கோயில். கீழ்கோட்டம் என்பது நாகேஸ்வரன் கோயில். காரோணம் காசி விஸ்வநாதர் கோயில். இவை அன்றி சோமேசம் முதலிய பல கோயில்கள் இங்கு உள்ளன. இதில் இந்த தலத்தில் தான் மூர்க்கநாயனார் வாழ்ந்த தலம். இறைவன் பெயர் கும்பேசர், அமுத கும்பேசர், ஆதி கும்பேசர். அம்மையின் பெயர் மங்களாம்பிகை. பிரம்மன், அகத்தியர், கிருதவீரியன், வீரவர்மன், இந்திரன், மாந்தாதா முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம். ரொம்ப அற்புதமான ஒரு தலம். இந்த தலத்து இறைவனை கண்டுகளித்து இன்புற்று அவருடைய அருள் பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணுவரை அன்பு வணக்கம் கூறி விடுவது உங்கள் அன்பு நலம். திருச்சிற்றம்பலம்.